மொட்டை மாடி சந்திப்பெல்லாம் வேண்டும் வேண்டும் நடக்காதா மீண்டும் ஊரிடும் நேரம் சாலையோரம் உந்தன் துப்பட்டாவை சுத்தி கொண்டோம் அந்த ஈரம் கிடைக்காதா மீண்டும் போகாது என்று உன்னை கெஞ்சி கேட்டதும் நீ போன பின்பு நான் புதைந்ததும். அண்ணா எனக்காக நீ இவ்வளோ பெரிய பாட்டு ரெடி பண்ணணும்னு நினைக்கவே இல்லைண்ணா. அண்ணே தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா என்னாச்சு? திவா அங்க பாரு. பாத்தீங்களா நம்ம பழி வாங்கறதுக்காக அவளை தலையில கட்டி வச்சா இவன் அவ கூட குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிட்டான். அங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷமா ஆடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. டேய் இதுக்கப்புறம் இவங்களை விட்டா சரி வராது. போற பக்கம் பார்த்தா இவ அவனை நமக்கு எதிராக திருப்பி அவ சவால் விட்ட மாதிரி வீட்டையே நம்ம கிட்ட மீட்டு வைப்போம். நீ சொன்னதுதான்டா சரி. 2 பேரையும் பிரிச்சிட வேண்டியதான். அப்படி பண்ணாதான் கரெக்டா இருக்குண்ணே. வணக்கம்ண்ணே. அண்ணே வணக்கண்ணே. வாங்கய்யா. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? கட்சியில இருந்து தேன்மொழி மேடம் வரதா சொல்லியிருந்தாங்க. அவங்க வரலையா? அவங்க நம்ம கட்சி ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாங்கண்ணே. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. சரி உட்காருங்க. ஆமா என்ன விஷயமா அவங்க வராங்க? அண்ணே எலெக்ஷன் வர்றதுனால கட்சி மேலிடத்துல இருந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம கட்சிக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு அங்க யார வேட்பாளரா நிறுத்தினா ஜெயிக்கலாம்னு பாக்குறதுக்காக தேன்மொழி மேடம் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமா தான் மேடம் இப்ப நம்ம தொகுதிக்கு வந்திருக்காங்க. கிருபா அண்ணனுக்கு இருக்கிற செல்வாக்கை இப்படி ஆளை விட்டு பார்க்கணுமா என்ன? ஏன் கட்சிக்கு தெரியாதா அண்ணனுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு? அண்ணே கிருபா அண்ணனோட செல்வாக்கு தெரிஞ்சதுனாலதான் அவர் கட்சி ஆபீஸ்க்கு வர சொல்லாம தேன்மொழி மேடமே அவரை நேரா வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்காங்க. என்னண்ணே கிருபாலண்ண காணோம்? அண்ணன் ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்ப வந்துருவாரு. என்ன 2 பேரும் தனியா முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அதுல என்ன தேன்மொழி மேடம் எல்லா கட்சி ஆளுங்களையும் ஆபீஸ்ல தான் பாப்பாங்க. ஆனா அவங்களே நேரா அவங்க வீட்டுக்கு வராங்கன்னா அண்ணே கிருபா அண்ணே வாசல் வரைக்கும் வரலனாலும் பரவாயில்ல. கிருபா அண்ணனோட மனைவி பொண்ணு யாராச்சும் ஒரு ஆள் அனுப்பிச்சு விடுங்க. அவங்க வந்து ஒரு சால்வை போட்டு மேடம் உள்ள கூட்டிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் கிருபா அண்ணே வரட்டும். ஓ அண்ணனுங்க அரசியல்ல பொண்ணுங்க கலந்துக்கிறது பிடிக்காதுன்னு தெரியும்ல. அதுவும் அண்ணிலாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதான் அவர் தம்பி நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நானே வேணும்னா வாசல் வரைக்கும் வந்து அவங்கள உள்ள கூப்பிடுறேன். போதுமா? இல்லண்ணே கிருபா அண்ணே கட்சிக்கு எவ்வளவோ பணம் கொடுத்திருக்காரு. கட்சியில ஒரு மரியாதைக்குரிய இடத்துல இருக்காரு. நீங்க அவர் தம்பி மட்டும் தானே. கட்சியில ஒரு சாதாரண உறுப்பினர் தான். அதனால கிருபா அண்ணனோட மனைவியோ அவர் பொண்ணோ வந்து அவங்கள வரவேற்றா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்நேரம் எலெக்ஷன் மட்டும் இல்லைன்னா 2 பேரும் இங்கேயே பொழந்திருக்கு. தவறியா கிருபானெல்லாம் வந்து நின்று அவங்கள வரவேற்கணுன்ற அவசியம் இல்லை, புரியுதா? அவர் தம்பி நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். இல்லண்ணே அவங்கள பத்தி தெரியும்ல.
தேன்மொழி மேடம் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்கண்ணே. ஹலோ, அவங்க எதிர்பார்க்கறாங்கன்றதுக்காக என் அண்ணன்லாம் வந்து நிக்க முடியாது, புரியுதா? யோ, கிருபானனோட குணம் தெரியும்ல, அவருக்கு பொம்பளைங்களை பார்த்து கை கூப்பி வணக்கம் சொல்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதுவும் இந்த தேன்மொழி மேடம் பண்ற பந்தாக்கெல்லாம் எங்க அண்ணனால இறங்கி வர முடியாது. அண்ணே, நீங்க சொல்றது எனக்கு புரியுதுண்ணே. ஆனா கட்சியில தேன்மொழி மேடத்துக்கு செல்வாக்கு ரொம்ப அதிகம். அவ்வளவு ஏன், நம்ம தலைவரே அந்த அம்மாவை தேனு தேனுன்னு தான் கூப்பிடுவாரு. அந்த அளவுக்கு தலைவருக்கு அவங்க ரொம்ப நெருக்கம். அது மட்டும் இல்லாம இந்த தடவை தேன்மொழி மேடத்தை எலெக்ஷன் வேலை பார்க்க சொல்லி இருக்கிறதுனால மேல் இடத்துல அவங்க கை ஓங்கி நிக்குதுன்னு நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். அப்புறம் உங்க விருப்பம். யோ, ரொம்ப யோசிக்காதீங்கண்ணே. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிருபானா என்ன பேசணுமோ அதை பேசிப்பாரு. மத்தபடி அவங்கள வரவேற்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.